வெல்கம் டு தனிகை தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுதானிய தோசை. அதுக்கு தேவையான பொருள் வெள்ளை சோளம், கம்பு, கேழ்வரகு, இட்லி அரிசி, பச்சரிசி. இது எல்லாமே ஈக்குவலான ரேஷியோவில் எடுத்துக்கணும். நாங்கள் இந்த டம்ளரில் எடுத்துருக்கோம். எல்லாமே ஈக்குவலான ரேஷியோ எடுத்துக்கோங்க. இது போக வேறு என்ன சிறுதானியம் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு இது மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த எல்லா திங்ஸையும் எடுத்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ கொட்டிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கணும். இது சிறுதானியனால மண் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கழுவி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அப்புறமே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உளுந்து சேர்த்துக்கணும். அதே அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சொல்ல மறந்துட்டோம். இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுட்டு புளிக்க வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம தோசை ஊற்றலாம். 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு புளிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம தோசை சுடலாம். சிறுதானிய தோசை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.